ஒரு மாணவிக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது நாடு. அதை பார்த்தாவே நமக்கு கொதிக்குதுங்கிறார். சம்மந்தப்பட்ட ஞானசேகரன் திமுகனுங்கிற அடித்து சொல்கிறார் அவர். இந்த பக்கம் அவங்க வந்து திமுக இல்லைங்கிறாங்க. கொதிச்சா ஒரு குவார்டர் வாங்கி அடிக்கணும். சாட்டை எதுக்கு அடிக்கிற நீ? என்ன சார் ஒரு சீரியஸாக பேசிட்டாங்க, நீ உடனே குவார்டர் போகிறீங்க. இல்லை எதுக்கு சாட்டு? இதுதான் அந்த அளவுக்கு கொதிக்குது இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி லண்டன்ல இதுதான் சொல்லி தந்தாங்களா? செருப்பு போடப்படாதுன்னு லண்டன்ல உனக்கு சொல்லிவிட்டாங்களா? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எவ்வளவு தரமான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கணும். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறதுனால தான், அந்த பதவியில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பேச வேண்டியதாக இருக்கு. ஒரு தனி மனிதனான்ட்டா இன்னும் வேற மாதிரி பேசுவாங்கிறாரு. அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒரு வன்புணர்வு சம்பவம் நடந்து விட்டது, வருந்தத்தகுந்த சம்பவம். அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை விட அயோக்கியத்தனம் வேற இருக்கா? அவர் தான் சொல்றாரு எல்லாரும் இதை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு. இல்லையே, அவர் தான் அரசியல் செய்கிறாரு. இதை விட அற்பத்தனம் வேற இருக்கா? நான் என்ன கேட்கிறத, பாதிக்கப்பட்ட அந்த மகளினுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும்? இதையே நீ பேசும் பொருளாக்குறியே தமிழ்நாட்டில். அவளுக்கு நீ ஒரு எதிர்காலம் இல்லையா? அவளை ஈன்று புறம் தந்த, அவளை முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னை எவ்வளவு பரிதவிப்பில் இருப்பா? அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் கவனத்தை கவர்ந்த இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் அவளை கொண்டு சேர்ப்பதற்கு தேடிய செல்வங்களை எல்லாம் வாரி செலவழித்த அவருடைய தந்தை எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருப்பார்? இப்படி ஒரு மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததன் மூலம் இந்த நாட்டில் ஒரு நாலாந்தரமான அரசியல் நடத்துவதற்கு முன்வருகிறார்களே, என்னுடைய மகள் பேசும் பொருளாகிவிட்டாள் என்று உடைந்து நொறுங்க மாட்டார்களா?